வணக்கம். தேனி முருகேசன் பேசுறேங்க. புரட்சியாளர் ஓட்டம் மாநில பூஜை தேனி முருகேசன். பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து பத்மபூஷன் கமலஹாசன் வந்து தவறா பேசிட்டாரு, ஈழுவா பேசிட்டாருன்னு சொல்லி இந்த ஆர்எஸ்எஸும் சமஸ்கிருதம் பேசுறவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு தூண்டுதல். நீதி அரசியலா வந்து ஒரு சின்ன பிரச்சனை கூட 6 மாசம் தள்ளி வைப்பாங்க, 3 மாசம் தள்ளி வச்சு அது என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு தீர்ப்பு சொல்லுவாங்க. ஒரு 2 மணி நேரத்துல வந்து தீர்ப்பு சொல்றதெல்லாம் வந்து மன்னிப்பு அதுன்னு சொல்லிட்டு, அப்படி பார்த்தா ஆர்எஸ்எஸ்ல நமது மதிப்புரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட தான் நிறைய பேசியிருக்காரு. நிறைய சமஸ்கிருதத்துல வந்தோம், ஆர்எஸ்எஸ்ல வந்தோம் அப்படின்னு நிறைய பேசினாரு. எத்தனை ட்ரிப் அவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்தாரு, எத்தனை டைம் மன்னிப்பு வாங்கியிருக்காரு, இல்ல மன்னிப்பு கொடுத்துருக்காரு என்ன கேட்டா, ஒரு மதத்தை வச்சியோ ஜாதியை வைத்தோ மொழியை வைத்து அரசியல் செய்யும் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கு தான் அந்த பதிவு. நீங்க வந்து இப்ப 10 ஆண்டு முடிஞ்சு 15வது ஆண்டு மூணு முறை வந்துட்டீங்க, பிரதமரா வந்துருக்கீங்க, மதிப்புரிய பாரத பிரதமர். இந்த குறும்பர்கள் வந்து கர்நாடகா வந்தவங்க தான், தமிழ்நாட்டில் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா என்ன ஒரு குறும்பர்களுக்குன்னு எந்த பிரதமரும் எந்த முதலமைச்சரும் கண்டுகொள்ளவே இல்லை. இன்னைக்கு மிகவும் பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டா அது குறும்பர் இனம். அதாவது மலைவாழ் மக்கள் மண் தோண்டி கல் தோண்டின காலத்திலிருந்து குறும்பருடைய வரலாறு எடுத்து பாருங்க. குறும்பர்கள் வாழ்ந்து இன்னைக்கு அவங்களுடைய அவல நிலை இன்னைக்கு அகதியாகவும், இந்தியாவில் அகதியா வாழ்ற ஒரே இனம் எதுன்னு கேட்டா அது குறும்பர் இனம் தான். குறும்பர் இனம், இருளர் இனம், சில பழங்குடியினர்கள் மாத்திரம் இன்னைக்கும் பின்தங்கியிருக்காங்க. இந்த தமிழ்நாட்டில் ஆகட்டும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அராஜகம், ரவிடித்தனம், பித்தலாட்டம், பிரார்த்து பண்ணி ஏமாத்துறது, திருட்டு வேலை செஞ்சது, இன்னைக்கு அவங்க தான் இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்காங்க. அவங்க தான் இன்னைக்கு நல்லா இருக்காங்க. நீங்க பழைய இது ஒரு 60 வருஷம் பின்னாடி போய் பாருங்க. அருமை தோழர் ராஜாஜியே குறிப்பிட்டிருந்தார். அதாவது ஒரு 60-70 வருஷம் முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா திருட்டு வேலை செஞ்சவங்க, முள்ளமாரி வேலை செஞ்சவங்க, கஞ்சா கடத்தினவங்க, ஏகப்பட்ட வேலை செய்யணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் ஏகாதிபதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க, அரசியல்வாதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க, பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு பின்தங்கி சமுதாயம் வந்து இவ்வளவு பேசுற நீதி அரசரும், இவ்வளவு பேசுற மற்ற ஆளுகள்லாம் ஏன் இந்த குறும்பர்கள் வந்து பின்தங்கி இருக்காங்க, ஏன் வந்து ஆராய்ச்சி செய்யவில்லை? ஓட்டுக்காக பயன்படுத்துறாங்க, அகதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் பாத்தீங்கன்னா வேடர்கள் நாடு வாழ்ந்த நாடு, கனடாவில் பாத்தீங்கன்னா பழங்குடியினர்கள் வாழ்ந்த நாடு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்கள மதிக்கிறாங்க. ஆனா மண் தோண்டி கல் தோண்டி அந்த காலத்துல குறும்பர்கள் மலைவாழும் மக்கள் இன்னைக்கு என்ன நிலையில் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவில் மிகவும் பாதிக்கிறாங்க. ஏன் கர்நாடகாவில் இவ்வளவு பேசுற கமலஹாசன் படத்தை ஓட்டக்கூடாது, கமலஹாசன் படத்தை இது பண்ணக்கூடாது, கர்நாடகாவில் தூக்கி பிடிக்கிறீங்களே கர்நாடகாரங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது நினைச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாதிக்கிறாங்க. ஏன் நீங்க குரல் கொடுக்க மாட்டீங்களா? கர்நாடகாவில் வந்து அருமை தோழர் கமலஹாசன் ஏதோ சொல்லிட்டான்னு இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே, இதே கர்நாடகாவில் குறும்பர்கள், கன்னடம் பேசுற குறும்பர்கள் எவ்வளவு பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க, பெண்கள் எவ்வளவு பாதிக்கிறாங்கன்றது ஏன் குரல் கொடுக்கல? ஆனா ஒரே ஒரு சின்ன தவறுனா, இங்க இருக்க குறும்பர்கள் ஒற்றுமை கிடையாது, குறும்பர்கள் இளைஞர்கள் ஒற்றுமை கிடையாது, குறும்பர் பெண்கள் ஒற்றுமை இல்ல. அது ஏத்துக்கிறேன். காரணம் வறுமை. நீங்க வறுமையில வச்சுக்கிட்டு அவங்கள பயன்படுத்துறது காரணம். ஏழ்மையும் வறுமையும் பயத்தாலையும் இன்னைக்கு அடிமைப்பட்டிருக்காங்களே. இந்த தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த இன்னைக்கு ஒரு 70 வருஷத்துக்கு பின்னாடி எடுத்து பாருங்க, குறும்பர்கள் எப்படி இருந்தாங்க. இன்னைக்கு ஆடு வளர்த்து நல்லா நிம்மதியா வாழ்ந்தாங்க. அன்னைக்கு இது திருட்டு வேலை செஞ்சவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்களே. ஆடை திருடுறது, ஒரு இடத்துல இது போட்டிருப்பாங்க நைட்ல, இன்னைக்கு அவங்களாம் பெரிய பெரிய கோடீஸ்வரா இருக்காங்க. ஏன் அன்னைக்கு நீங்க ஏன் குரல் கொடுக்கல? ஆனா இளைஞர்கள், நீங்கள் குறும்பர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன் நம்ம இப்படி அடிமைப்பட்டிருக்கோம்? ஏன் நம்ம ஒற்றுமை இல்ல? எதனால ஒற்றுமை இல்ல? அரசியல்வாதிகள் நம்மளை வச்சு இப்படி ஓட்டு வங்கியா பயன்படுத்தி கொண்டிருக்காங்களே. நம்ம ஏன் இங்க இப்ப இருக்கிற சங்கங்கள், இந்த குறும்பர் சங்கங்கள்ல அந்த தலைவர்கள், செயலாளர்கள் இவங்க வந்து பிரிவினை உண்டாக்கி அவங்க பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்க, கான்ட்ராக்ட் எடுக்க, காலேஜ் விளம்பரம் படுத்த கல்கோவாரி வச்சிருக்காங்க சில சங்க தலைவர்கள்.
அவங்க சங்க தலைவர்கள் அவங்க பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்கிறதுக்காக அவங்களுடைய வாழ்வாரத்தை மேம்படுத்துவதற்கு அவங்க பிள்ளைகள் மேல்நாட்டுகள் படிப்புக்காக குறும்பர் மக்களை படிகள் ஆக்குறாங்களே, சிந்திச்சு பாருங்க. காரணம், இங்க இருக்க இளைஞர்களுக்கு வாகனத்தை கொடுக்கறாங்க, காரை கொடுக்கறாங்க, செலவுக்கு பணத்தை கொடுக்கறாங்க. கிராமம் போய் பிரச்சாரம் பண்ணுங்க. அதாவது கடுகளவு கொடுத்து போட்டு அந்த மக்களை திசை திருப்பிக்கிட்டு இருக்காங்களே, இந்த குறும்பர் சங்க தலைவர்களுக்கு தான் இந்த பதிவு. இன்னைக்கு வரைக்கும் நீங்க என்ன செஞ்சீங்க? குறும்பர் சங்கத்துல குறும்பர் சங்க தலைவராக இருந்தீங்க, செயலாளர் பொறுப்புல இருந்தீங்களே, கட்சிக்காரங்கிட்ட அமைச்சர்கிட்ட எம்ஜிஆர் காலத்துல இருந்தோ காமராஜர் காலத்துல இருந்து நீங்க என்ன கோரிக்கை வச்சீங்க? என்னன்னு கோரிக்கை வச்சிருக்கீங்க? உங்களுடைய பயோலா என்ன? உங்களுடைய கோட்பாடு என்ன? குறும்பர் சங்க தலைவர்களுக்கு தான் அந்த பதிவு. உங்க காலேஜ் விளம்பரம் படுத்தணும், உங்க காலேஜுக்கு அட்மிஷன் சேர்க்கணும். ஒரு தலைவர் என்ன பண்ண, அந்த கல்குவாரி வைத்திருக்கார். அவங்க மாத்திரம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மக்களை திசை திருப்பீங்க. எத்தனை போராட்டம் நடத்துனீங்க நீங்க? எத்தனை பேருக்கு தமிழ்நாட்டு பிரதமருக்கோ இந்தியா பிரதமருக்கு தமிழ்நாடு முதல்னு சொல்லி நீங்க எத்தனை போராட்டம் நடத்தி நீங்க இத்தனை மக்களுக்கு காட்டியிருக்கீங்க? மக்களை சிந்திக்காத அளவுக்கு அரசியல்வாதி தான் அந்த வேலை செஞ்சிருக்காங்க. அரசாங்கம் தான் தவறு பண்ணிருக்கு. சங்க தலைவர் நீங்க ஜாதிக்காக நீங்க சங்கம் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் என்ன உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? எத்தனை பிரதமரை பார்த்தாச்சு, எத்தனை முதலமைச்சரை பார்த்தாச்சு, எத்தனை இன்னைக்கு அடிமைப்பட்டு கிடக்குறாங்களே குறும்பர்கள் தமிழ்நாட்டில். ஏன் கர்நாடகா முதலமைச்சர் எடியூரப்பா கேள்வி எழுப்பலாமே? இதுக்கு முன்னாடி இந்த கர்நாடகாவில் ஆவுன பிரச்சனை பண்றீங்களே, இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற குறும்பர்களுக்கு நீங்க எப்ப குரல் கொடுத்தீங்க? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்படி பார்த்தா மதிப்புரிய கமலஹாசன் முறையில பாராட்டக்கூடிய விஷயம். சில தலைவர்களை சொல்லலாம், குறிப்பிட்டு சொல்லலாம். ஏன் அமித்ஷா பேசாத பேச்சா? சமஸ்கிருத இருந்து வந்தது, இந்தியாவில் வளர்த்தது இந்துக்களுக்கு சொந்தமான சமஸ்கிருதம், அவர் பேசலையா? ஏன் அப்ப கர்நாடகாரங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கர்நாடகாவில் வந்த குறும்பர் இனங்கள் இங்க இந்திய தமிழ்நாட்டில் பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்க சங்கங்கள் என்ன அவங்க சுயநலத்துக்காக சங்கத்தை வச்சுக்கிட்டு மக்களை சிந்திக்க விடாத அளவுக்கு பண்ணிருக்காங்களே, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதா? அருமை தோழர்களை சிந்திச்சு பாருங்க. இளைஞர்களை, குறும்பர் இளைஞர்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களுக்குள்ள ஒற்றுமை நிலைநாட்டுங்க. ஒரு கல்யாணம் வச்சால உங்க ஜாதி வண்டிகளை பிடிங்க. உங்க நல்லது கட்டதுக்கு உங்க ஜாதி வண்டிகளோ எல்லாத்தையும் இது பண்ணுங்க. ஆனா நீங்களே உங்க ஆளுகளை நம்ம ஆளுகள் நம்மளே தரகுறவோ மட்டமாவோ நினைக்காதீங்க. நன்றி, வணக்கம். தேனி முருகேசன், புரட்சியாளர் ஒருத்தர். ஏன்னா நான் அமித்ஷா ஐயாவுக்கு தான், அந்த பாதுகாப்பு அமைச்சருக்கு தான் அந்த பதிவு சொல்றேன். ஏன்னா அவர் நிறைய பேசி எத்தனை ட்ரிப் அவர் மன்னிப்பு வாங்கினாரு, மன்னிப்பு இது பண்ணாரா? ஏன் எச் ராஜா நிறைய பேசியிருக்காரு. எச் ராஜா ஏன் அண்ணாமலை பேசலையா? வானதி சீனிவாசன் மேடம் பேசலையா? தமிழிசை அம்மா பேசலையா? பொன் ராதாகிருஷ்ணன் பேசலையா? நம்ம RSS காரங்க அந்த சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்கிற ஆளுங்க அவங்க பேசாத பேச்சா அருமை தோழர் கமலஹாசன் ஐயா பேசிட்டாரு. புரட்சிகரமான படம் எடுக்கிறாருங்க, மக்களை சிந்திக்கிற மாதிரி படம் எடுக்கிறாரு. அது உங்களுக்கு பிடிக்கலையா? மக்கள் எங்க சிந்திச்சிட கூடாதுன்னு சொல்லி நீதியரசர் விட்ட நேரம் கொடுக்கலையாங்க. சாதாரண ஒரு கேஸுக்கு 3 மாசம் டைம் கொடுப்பாரு. நீதியரசர் இந்தியாவில் நீதியரசர் இருக்காருங்களா இல்லையா? நேர்மையான நீதியரசர் இல்லையே. நீதியரசர் ஒரு மதிப்பு கூடிய விஷயம். இன்னைக்கு அவங்களே தவறு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம யார்கிட்ட போய் ஐநா சபைக்கு போக முடியுமா? இல்ல ஐநா சபை நீதியரசர்கிட்ட போக முடியுமா? போக விட மாட்டீங்க. இன்னைக்கு மிகவும் பாதிக்கப்படுவது யாருன்னு கேட்டா குறும்பர் இனங்கள். தயவு செய்து தமிழக முதலமைச்சருக்கு தான் இந்த பதிவு. ஓட்டு வங்கியா பயன்படுத்தாதீங்க. ஓட்டுநர்கள் மிகவும் பாதிக்கப்படுறாங்க. பாரத பிரதமருக்கு தான் அந்த பதிவு. இன்னைக்கு குமுளியிலிருந்து தேனிக்கு போற ரோடுகளை போய் பாருங்க, எவ்வளவு விபத்து நடக்குது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டோல்கேட் ஏன் உப்பார வட்டிகள் வச்சீங்க? மதுரையிலிருந்து குமுளி போற ரோட போய் பாருங்க, எவ்வளவு விபத்து நடக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? எவ்வளவு அடக்குமுறையை மோட்டார் வாகனம் ஓட்டுறவங்க ஒவ்வொரு ஓட்டுநரும் துடிச்சு செத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும். பைனான்ஸ்காரனுக்கு பயந்து, போலீஸுக்கு பயந்து, ஆர்டிஓவுக்கு பயந்து. இந்த கொடுமை, இந்த அவலநிலை எப்போது மாறும் இந்த இந்தியாவில்? அதெல்லாம் பேசலாமே. சாதாரண சின்ன பிரச்சனை அது. கமலஹாசன் ஐயா ஏதோ பேசிட்டான்னு சொல்லிட்டு அதை இவ்வளவு உத்து பார்த்த பாரத பிரதமரும் அமித்ஷாவும் RSS காரர்களே, ஓட்டுநர் பாதிக்கப்படுறாங்க, குறும்பர் இனம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி உங்களுக்கு எல்லாம் கண்ணுக்கும் தெரியாது, காதும் கேட்காதா? இது நியாயமா? இது அடுக்குமா? அது மிகவும் பாதிக்கிறாங்க. ஒரு காலத்துல போய் வரலாறு எடுத்து பாருங்க, குறும்பர் எப்படி இருந்தாங்க. அன்னைக்கு திருடினவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்களே.
அரசு நிலத்தை எவ்வளவு பிடிச்சிருக்காங்க, அதெல்லாம் போய் எடுங்க. புறம்போக்கு நிலம் அரசு நிலத்தை எவ்வளவு எடுத்திருக்காங்க, ஏன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது? ஏன்னா அரசியல்வாதி பெனாமிகள் அவங்கெல்லாம். கட்சி தலைவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் அப்படின்னு பதவியை வாங்கிட்டு ஏமாத்திக்கிட்டு பொழப்போட்டுற, அதை பத்தி எல்லாம் சிந்திக்கிறது இல்லையா? எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்த நாட்டில் இன்னைக்கு அடிமைப்பட்டிருக்காங்களே. நன்றி. தேனி முருகேசன் புரட்சியாளர். தயவு செய்து இந்த பதிவு